செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கீரப்பாக்கத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டுத் திடலை அரசாங்கம் சர்வதேச துப்பாக்கி சுடும் மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பிலே ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பிலே பொதுமக்களிடையே ஆதரவு கோருகிறோம். ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டத்தில் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கீரப்பாக்கத்தில் 3 ஏக்கர் அளவில் அம்பேத்கர் விளையாட்டு திடல் என்பது 20 வருடங்களாக இயங்கி வருகிறது. கீரப்பாக்கத்தினுடைய ஊராட்சி அந்த விளையாட்டு திடலுக்கு செலவு செய்து அங்கே இளைஞர் விளையாட்டுக்குண்டான பராமரிப்பு விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக கீரப்பாக்கம் ஊராட்சி சார்பாக தீர்மானம் இயற்றப்பட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு அங்கே சர்வதேச தரமுடைய துப்பாக்கி சுடும் மையத்தை உருவாக்க போகிறதா சொல்லி இளைஞருடைய விளையாட்டு கனவை அழிப்பதற்கு சீர்குலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. 17 கோடி செலவு பண்ணி கொண்டு வரதுக்கு. அப்படின்னா நீங்கள் டாஸ்மாகெல்லாம் இன்றைக்கி நிறைஞ்சு வர நேரத்தில் இளைஞர்களுடைய உடலை பராமரிப்பதற்கு அவருடைய மனநிலையை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு விளையாட்டு தான் மிக ஆர்வமாக இருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஊராட்சியினுடைய அனுமதி கூட கோராமல் அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டிருந்தாலும் அதற்கு எதிர்மறையாக இன்றைக்கு அரசாங்கம் செயல்படுது. அதை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் விளையாட்டு திட்டத்தை ஆக்கிரமித்து அதை எடுத்துட்டு இன்றைக்கி துப்பாக்கி சூடும் மையம் கொண்டு வரதுக்கு இருக்காங்க. இதை எதிர்த்து கடந்த 10ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபடுவதாக இருந்தாங்க. அப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு அழைப்பாணை அளிக்கப்பட்டது. 9/3/2026 ஒரு அழைப்பாணை அனுப்பிச்சு வட்டாட்சியர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 47 ஏக்கர் பரப்பளவில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சைக்கிளிங் மோட்டார் கிராஸ் அமைக்க இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு நிலமாற்றம் செய்வது தொடர்பாக இளைஞர் சிலர் ஆட்சேபனை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பாக இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் துப்பாக்கி சுடும் மையம்ன்றாங்க, இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சைக்கிளிங் மோட்டார் கிராஸ் அமைப்பது அப்படின்றாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்த எடுத்துக்கலாம். அப்படின்னா எங்கே ஒரு இடம் இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படுத்துக்கு அரசாங்க இடம் இருந்துச்சுன்னா அதை யாருமே ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருந்தாங்கன்னா அதை மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஒதுக்கணும். அதுக்கு பதிலாக இவங்க தேவைப்பட்டால் போய் பணக்காரங்க இருக்கிற இடத்துல போய் எடுக்க முடியாது. ரொம்ப சாதாரண எளிய மக்கள் உள்ள பகுதியில் மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பகுதியில் உள்ள இடத்துல போய் இன்றைக்கி எடுக்கிறாங்க. அதை தாண்டி அடுத்த நாள் உங்களுக்கு வேறு இடங்கள் வழங்குவதா நான் காட்டுறோன்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து வட்டாட்சியர் உட்கார்ந்துருக்காரு, ஆய்வாளர் இருந்திருக்காரு, மற்ற அதிகாரிகள் இருந்திருக்காங்க. கூட்டிகிட்டு போய் ஒன்று விநாயகபுரம் அங்கே ஏற்கனவே ஒரு பசங்க விளையாட்டக்கூடிய இடத்துல போய் காமிச்சிருக்காங்க. அங்கே ஏற்கனவே விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொன்று முத்தாலம்மன் கோயில் தெருன்ற இடத்துல போய் காமிச்சு அங்கே மக்களோட வீடு இருக்குது, இது இடிச்சுட்டு உங்களுக்கு தரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மக்கள் வாழ்கிற வீடு இடிச்சுட்டு கொடுப்போன்னு நினைக்கிறாங்க. தவிர சர்வதேச துப்பாக்கி சுடும் மையம் அமைச்சு தான் ஆகணும்னு மக்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி தான் எல்லாமே அரசாங்க இடம். அதற்கு பதிலாக இவர்களை பெருமைகளை சுட்டி காட்டுவதற்காக இந்த விளையாட்டு திடலா இன்றைக்கி சர்வதேச துப்பாக்கி சுடும் மையமாக இருக்கட்டும் இல்லை மற்ற நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு உழைப்போர் உரிமைக்கும் ஜனநாயக சங்கம் சார்பில் அரசாங்கத்துக்கு கோரிக்கை கேட்குறேன். எலெக்ஷன் வருது, இன்னும் 2 நாள் எலெக்ஷன் அறிவிப்பு வரப்போகுது. நீங்கள் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கை ஈடுபட்டால் இந்த 2 மாதத்தில் எலெக்ஷன் நடந்தால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் இந்த அரசாங்க அதிகாரிகள் தான் பொறுப்பாங்க. நீங்கள் இந்த திட்டத்தை ரத்து பண்ணுங்கள். டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டு திடலை அழிப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் இருக்கக்கூடிய 45 ஏக்கர் இருக்குது, 47 ஏக்கர் இடம் இருக்குன்னா இதுக்கு 4 ஏக்கர் நிலத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுங்க. நீங்கள் அடுத்த நீங்கள் துப்பாக்கி சுடும் மையம் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கணும், இல்லை என்ன நினைச்சாலும் இங்கே இந்த ஊர் பகுதி மக்களுடைய இளைஞருடைய கோரிக்கை என்னென்னா இந்த 45 ஏக்கரில் 4 ஏக்கர் விளையாட்டு திட்டத்துக்கு ஒதுக்கிட்டு நீங்கள் பாக்கி உள்ள இடத்துல நீங்கள் எந்த திட்டத்தை செயல்படுத்துங்க. திட்டத்தை எதிர்க்கணுன்றதுக்காக மட்டும் இந்த போராட்டம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டு திட்டத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இந்த போராட்டம். இது உரிமைக்கான, நிலத்துக்கான போராட்டம், விளையாட்டு உரிமைக்கான போராட்டம். தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் அனைவரும் இதை ஆதரிக்கணும். நாங்கள் அரசாங்கத்துக்கு திரும்ப ஒரு தடவை எச்சரிக்கை விடுறோம். அதுவும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியருக்கு, இது இளைஞர்களுடைய விளையாட்டில் போய் கை வைக்காதீங்க. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல போய் கை வைக்காதீங்க. இது தீவிரமான போராட்டங்களை, தொடர் போராட்டங்களை, கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் உழைப்போர் உரிமை சார்பில் கேட்டுக்கிறோம். இந்த திட்டத்தை ரத்து பண்ணணும். அப்படி இல்லை இந்த திட்டத்தை நீங்கள் அமல்படுத்துனீங்கன்னா அந்த விளையாட்டு திட்டல் இடத்தை விட்டுட்டு அமல்படுத்தணுன்றதை மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை விடும் விதமாக எங்கள் வேண்டுகோளையும் நாங்கள் முன் வச்சோம்.